ஐந்தாவது முறையாக நாம் தமிழர் கட்சி ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் என் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்பி நேசித்து ஐந்தாவது முறையாக தனித்து களத்திலே 8 கோடி மக்களோடு இணைந்து என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்திலே போட்டியிடுகிறோம். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கிறது, ஒரு மாறுதல் வரவில்லை. இந்த தேர்தல் மிகப்பெரிய மாறுதலாக இருக்க வேண்டும். என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, உங்களுக்காக களத்திலே நிற்கப் போகிற என் அன்பு பிள்ளைகளை, தமிழ் தேசிய இனத்தின் அருமை தளபதிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முதல் வெற்றி வேட்பாளராக கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல் பொறியாளர் ஹிம்லர் அவர்களை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக என் அன்பு சகோதரி அருமை தங்கை முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்த மரிய ஸ்டெல்லா அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் அருமை தம்பி பொறியாளர் சீலன் அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் ஆன்சி சோவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தம்பி தொழிற்கல்வி பட்டய படிப்பு முடித்திருக்கிற இளவல் முத்துக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பிற்கினிய தங்கை முனைவர் கிரிஜா தாமரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் இளநிலை வேதியியல் தம்பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை